அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது நீங்க சிந்திப்பதற்கான வீடியோ மட்டும் தாங்க. இதை வைத்து ட்ரேட்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட படிச்சவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு சிந்திக்கணும், ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இதை சார்ந்த மேக்ஸ் சார்ந்து எப்படி என்ட்ரி எடுக்கலாம், என்ன எதனால எடுக்கிறோம், எல்லாமே மேக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய கிளாஸ் வருகிற 26ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். அதுக்காக வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த என்ரோல் பண்ணவங்களுக்கான லிங்க் வந்து 25th ஈவினிங் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இமெயில் ஐடி ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுக்கு உங்களுக்கு நம்ம கிளாஸ்க்கான லிங்க் அனுப்புவோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ்க்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் 6,63,000 கான்ட்ராக்ட் பைல தான் இருக்காங்க. நேற்று ஒரு 70,000 கான்ட்ராக்ட் பை தான் வந்திருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் 4271 நேற்று ஒரு 53 நியூட்ரலாக தான், ஒரு 53,000 கான்ட்ராக்டருங்கிறது ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட முடியும் உங்களால். சேஞ்சஸ் ஆகிருக்காங்க செல்லிங்கில். அப்போ நியூட்ரலாக இருக்கிறாங்க இவங்க வந்து ப்ரோ ட்ரேடர். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டில் இவங்க இந்த ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல வந்து மாறிடலாம், இவங்க இதே டைரக்ஷன் கொடுக்கலாம், இவங்க இதே டைரக்ஷன் கொடுக்கலாம், இல்லை ஆப்போசிட்லி மாறலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, ஒரு அடிஷனலாக கவனிக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன், ரீட்டைல் ட்ரேடர் எப்போ செல்லுக்கு மாறுறாங்களோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பெருசாக ஏறும் அவங்க முழுமையாக செல்லுக்கு வந்தான். அது வரைக்கும் அவங்க இன்னும் பையிலேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எப்போ இதுல இருந்து 5 லட்சத்துக்கு கீழே அவங்க வரல முதல்ல. அதெல்லாம் வந்து மைனஸ்ல வரணும், அப்போதான் மார்க்கெட் ரேலி, பெரிய ரேலி அப்சைட் இருக்கும். சரி, இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸு 0 to ஹீரோ கால் பண்றவங்க அந்த ரூல் 5 ரூல் இருக்குல்ல, மஸ்ட் அந்த 5 ரூல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த டைம்ல எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், என்ன விலையில வாங்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், அடுத்த ட்ரேட் எடுத்தா எப்போ எடுத்து அதை எப்படி ட்ரேட் எக்ஸிட் ஆகணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 5 ரூலை மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க. ஏன்னா 0ன்னு தெரிஞ்ச ஒருத்தர் யாராவது தொழில் பண்ணுவாங்களா? இப்போ சிந்தி இன்னைக்கு 24,400 புட்டு 132 rupees 132 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் ஆகும். அதே 24,400 புட்டு 132 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப்பாக ட்ரை பண்ணணும். அப்போ இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் சைடுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். ஆனா அதுக்கு கீழே வந்துருச்சுன்னா ரேஞ்ச் பவுண்ட் அப்படியே மார்க்கெட் ஏற மாதிரி இப்படியே ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அப்படியே இதுவாக இருக்கும். அப்போ இன்னைக்கு 24,400 புட்டு 132 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுக்கும். அது மட்டும் இல்ல, அது 132 மேல போனாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பி ஆகணும், ஒரு அதர் டைரக்ஷன் இருக்கு. அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலை சப்போர்ட் எடுத்து திரும்பணும். அது போல அடுத்தது இதுக்கு கீழே வந்தா எங்க திரும்பும், அது அந்த அடுத்தது, அந்த மாதிரி எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட மேக்ஸ் வேல்யூ இருக்கு. நம்ம ஃபுல்லா மேக்ஸ் தான் பாக்குறோம். ஒரு பேட்டர்னோ, ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ, இல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எதுவுமே நம்ம பார்க்கறது. சிம்பிள் கால்குலேஷன், என்ட்ரிஸ், எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், அவ்வளவுதான். இது நடந்திருக்கா இல்லைன்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.